ஒரு நாள் பிரதீப் பிரதருக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி நான் உங்ககிட்ட உங்களை மீட் பண்ணணும் பிரதர், நான் கதை சொல்லணும் பிரதர்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொன்னார். அப்போ போயிட்டு நான் சொல்லும்போது அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேருந்து எண்ணி 2வது நாள் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் ஆகலை. அப்போது ஒரு இப்போ பர்டிகுலர் ப்ரொடக்ஷனில் பேசியிருந்தோம். அங்கே வந்து பயங்கரமான பட்ஜெட், பெரிய பட்ஜெட் சொல்லி என்னடா டிலே ஆகுது ஆகிட்டே போகுது. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஃபிலிம் வேறு நடக்கலை, என்னடா இது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து மூவ் பண்ணி எப்படியோ கொண்டாந்து அவரை வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணும்போது நேராக ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த படம் நடக்குமா நடக்காதான்னு ஆகும்போது வேற ஒரு ஃபிலிம் இப்படிலாம் சில விஷயங்கள் வந்துச்சு. ஆனால் எனக்காக அவருக்கு வந்து அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது டு டிரெக்ட் அ ஃபிலிம். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சும் அவர் கொடுத்த அந்த ஒரு வேர்ட்காகவும் எனக்காகவும் ரொம்ப இந்த ஒரு டஃப் சுச்சுவேஷனில் நீங்கள் நின்னதுக்காக லைஃப் டைம் ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ பிரதீப் அண்ட் ஐ லவ் யூ. அதோட நிறுத்தாமல் நீங்கள் இந்த படத்தில் நடித்த விதம், அதில் ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அந்த நம்ம டெல்லியில் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், இன்டர்வல் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ், பயங்கர எமோஷனல் சீக்வன்ஸ், அவர் படுத்து அழுது பயங்கரமாக நடிக்க வேண்டிய சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ் அந்த எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு அங்கே சுற்றி வந்து என்னென்னா ஃபுல்லாக டெல்லி அவங்க ஆளுங்கெல்லாம் வந்து பயங்கரமாக அடுத்த ஆளுங்க வந்துட்டாங்க. அங்கே வேறு செட்டு போடுறதுக்கு வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் கத்துறாங்க, சண்டை போடுறாங்க. அப்போ இந்த திவ்ஸ் இங்கே என் டீம் எல்லாம் போய் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமாக ப்ளீஸ் சார்னு கெஞ்சுறாங்க. இவங்க காலெல்லாம் விழுறாங்க. அந்த அளவுக்கு அங்கே ஒரு இது போயிட்டு இருக்கு. இங்கே வந்து நான் கேமரா வச்சு நான் எடின்னு சொல்கிறேன். அங்கே இடத்துல வேறு எந்த ஆக்டராக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இல்லை, எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும், இல்லை இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷனை பயங்கரமாக புரிஞ்சுக்கிட்டு அத்தனை டேக்ஸ் அவர் நடித்தார். அவர் திருப்பி அவர் பண்ணிட்டு இருந்த ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ. அந்த இடத்துல பிரதீப் வந்து நாட் ஜஸ்ட் அ ஹீரோ, அந்த இடத்துல ஒரு டிரெக்டராக என்னோட பெயினோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன கஷ்டப்பட்டுருப்போன்றதை இது பண்ணி அவர் நடித்த விதம், அந்த சீக்வன்ஸ் நான் இப்போ வரைக்கும் நான் அந்த இன்டர்வல் சீக்வன்ஸை நான் வந்து பார்க்கும்போது எல்லாமே எவ்ரி டைம் எனக்கு ஞாபகம் வரதெல்லாம், இந்த மனுஷன் வந்து அந்த இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு நடிப்பை கொடுத்துருக்கானா, இவன் என்ன எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வேணாலும் என்ன மாதிரி ஒரு நடிப்பு வேணாலும் கொடுக்க முடியும். ஹீ இஸ் அ கிஃப்டட், very gifted, blessed and a highly talented writer, director and an actor. He is the best. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹெல்ப் எடுத்திருக்கேன் நான் பிரதீப் கிட்ட இருந்து. என்ன நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன், என்ன நிறைய ரிஃபைன் பண்ணியிருக்கேன். எனக்குன்னு நான் ஒரு ஜோனில் இருப்பேன். பல்ஸில் வந்து பிரதீப் இஸ் இன் பல்ஸ். நான் மேபி கொஞ்சம் அங்கங்கே எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல், இந்த மோர் ஆஃப் இது வரலையா அப்போ இது நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஏரியாக்குள்ளே நான் போயிடுவேன். ஸோ இதெல்லாம் வச்சு ஓவராலாக இந்த படத்தை அவர் வச்சு எடுத்தது மிகப்பெரிய சந்தோஷம்.